பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம் நடத்துகிறான் இறைவன் என்று ஒரு பாடல் இருக்கிறது. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம், கண்ணதாசன் எழுதிய பாடல் அது. பலருக்கு பூஜ்யம் என்பதே தெரியாது. ஏனென்றால் எண்கள் ஒன்றிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஒன்றிலிருந்து அது 1000, லட்சம், கோடி, மில்லியன் என்று ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து கொண்டு ராஜ்யத்தை அமைத்தார்கள். எண்ணை வகைப்படுத்தினார்கள். ஆனால் அந்த பூஜ்ஜியத்துக்கு கீழே எதுவும் இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் அதற்கும் கீழே எண் இருக்கிறது. அது கணக்கு படித்தவர்களுக்கு தெரியும். +1 -1 என்பதுதான். பூஜ்ஜியத்திற்கு மேலே +1, பூஜ்ஜியத்துக்கு கீழே -1. இது ஏன் கண்ணதாசனுக்கு தெரியவில்லை என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு மாயக் கண்ணாடியை போட்டுக்கொண்டு இந்த உலகத்தை பார்த்தார். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம். இந்த பூமி தான் பூஜ்ஜியம். இந்த பூமி தோன்றிய பொழுது எதுவுமே இல்லை. அங்கே படிப்படியாக ஒவ்வொரு உயிரினங்களும் தோன்றியது. அப்படி வந்த ஒரு மனிதன்தான் ஒரு ராஜ்யத்தையே அமைத்தான். உதாரணமாக ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அதன் பிறகு சத்ரபதி சிவாஜி என்று பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்களெல்லாம் பூஜ்யத்தில் இருந்து தான் தொடங்கினார்கள் அந்த ராஜ்யத்தை. இதை எப்படி இறைவன் செய்தான் என்று அவர் கருதினார் என்றே எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் இதெல்லாம் மனிதன் கட்டிய கட்டிடங்கள். மனதிலே எப்படி மாணிக்க வாசகர் ஒரு கோயிலை கட்டினார், எல்லோரும் மணக்கோட்டை கட்டுகிறார்கள். அதை செய்யும் பொழுதுதான் அதனுடைய வெளிப்பாடு தெரியும். அதுவரை அது மணக்கோட்டையாகத்தான் இருக்கும். மணலில் சுவர் கட்டுவது போலத்தான், வெறும் மணலை வைத்து ஒரு கோட்டையை கட்டுவது போலத்தான். மனிதன் எப்படி வேண்டுமானாலும் மணலை வைத்து கோட்டையை கட்டலாம். ஆனால் அங்கே சுண்ணாம்பு வேண்டும், சிமெண்ட் வேண்டும், செய்வதற்கு கருவிகள் வேண்டும். அப்படி செய்தால்தான் ஒரு ராஜ்யத்தையே கட்ட முடியும். வெறும் பூஜ்ஜியத்தில் ஒரு ராஜ்யத்தை கட்டினான் என்பதில் எப்படி? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? எதையும் சிந்திக்காமலே சொல்வதையெல்லாம் சரி என்று எப்படி எடுக்க முடியும்? நமக்கென்று ஒரு பகுத்தறிவு இல்லையா? அறிவு இல்லையா? அதை செய்து பார்க்கக்கூடிய திறமை இல்லையா? எப்படி 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 என்று நீங்களே கேள்வி கொள்ளுங்கள். அதன் விடையை நீங்களே காணுங்கள். நான் சொல்லுவதை சொல்லிவிட்டேன். பிறகு உங்கள் பாடு, உங்கள் எண்ணப்பாடு, உங்கள் கோட்டைப்பாடு எல்லாமே உங்கள் கையில்தான்.